தமிழக வெற்றி கழகத்துல சென்னை வடக்கு மாவட்ட செயலாளரா என்னை வந்து தளபதி நியமிச்சாரு. எங்களோட ஒர்க்கோட இது பார்த்து எனக்கு இப்போ வந்து திருவிக நகர் தொகுதியில எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க. தலைமுறையா இங்கதான் இருக்கிறோம். நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து எல்லாமே இங்கதான். நானும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணுதான். அதனால வந்து இந்த சமுதாயத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். இது வரைக்குமே ஆண்டவங்க எல்லாமே காசு உள்ளவங்களா, எங்க இருந்தோ வெளியே இருந்து வந்தவங்க, காசு சம்பாதிக்கணும்ன்றதுக்காகவே இங்க வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கினாங்க. இதுக்கப்புறம் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதனாலதான் முயற்சி பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். என் மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றத நான் நம்புறேன். இது வரைக்கும் என் மக்கள் ஏமாந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஏமாற மாட்டாங்க. நான் ஏமாறவும் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம இது அனுதாப ஓட்டு கேட்டுன்னு வராங்க. அவங்களுக்கு என்ன அனுதாபம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. நாங்களே வந்து அனுதாபம் வாங்குற இடத்துலதான் இருக்கிறோம். எங்களை யூஸ் பண்ணிக்காதீங்க, தயவு செஞ்சு உங்களோட இதுக்காக எங்களை யூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வசதி படிச்சவங்க, உங்களுக்கு தெரியாது எங்களோட கஷ்ட நஷ்டம். நீங்க எங்க கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கின்னு அதை வந்து ரியலைஸ் பண்ணி நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதாங்களே உங்களோட 5 வருஷம் இது முடிஞ்சிடும். அதுல நீங்க சம்பாதிச்சுன்னு போயிடுவீங்க. நாங்க அப்படியேதான் இருக்கணும். அதனால எங்கள்ல இருந்து ஒருத்தர் நான் வந்து இருக்கிறேன், தயவு செஞ்சு என்ன ஒர்க் பண்ண விடுங்க. என் ஜனத்துங்களுக்கு இன்னும் 5 வருஷமாச்சும் ஏதாச்சும் கிடைக்கட்டும். அதுக்காக தயவு செஞ்சு எங்ககிட்ட வந்து அவங்க அரசியல பண்ணாதீங்க. உங்களுக்கு பணம் இல்லாம இல்ல, நீங்க எல்லாம் வசதியானவங்க தான், சரிங்களா? இவ்வளவு வருஷம் யாராரும் எங்களை சுரண்டி துண்டாங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க. எங்க மக்களையும் எங்களையும் நாங்க காப்பாத்திக்கிறதுக்கு தயவு செஞ்சு. அடிப்படை வசதி எதுவுமே இல்ல எங்களுக்கு. ஒரு டிரைனேஜ் அடைச்சிக்கினா கூட நாங்க போயிட்டு 10 வாட்டி ஏறி இறங்குறதாகுது. எங்க 10 நாள் கூலி என்ன ஆகுறது? அதுக்கு பயந்துட்டே நாங்க போகாம அந்த நாட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். எங்கள்ல இருந்து ஒரு ஆள் வெளியே வரணும். வெளியே வந்து அந்த அதிகாரத்துல உட்கார்ந்தாதான் என் மக்களுக்கு நாங்க செய்ய முடியும். தயவு செஞ்சு அதுக்கு இடம் விடுங்க. தயவு செஞ்சு உங்க பணத்தை வந்து இங்க சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்குது உங்களுக்கு. அதனால தயவு செஞ்சு எங்க வறுமையில எங்க வயிற்றுல அடிக்காதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என் மக்கள் எனக்கு முழு மனசோட தான் சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது என் மக்கள் மேல. நான் வின் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. இதுக்கு இப்போ 2 சைடுமே எனக்கு இப்போ மும்முனை போட்டியா தான் இருக்குது. எனக்கு இருக்கிற 2 சைடுமே வந்து பணம் படிச்சவங்க தான். இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இங்க வராங்க. மத்தபடி அவங்க சேவை பண்றதுக்கு வந்தது எப்போ வந்திருக்கலாம். நீதி கேட்கற இடம் இது கிடையாது. நாங்களே கஷ்டப்பட்டு தட்டழிச்சுன்னு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து நீங்க என்ன நீதி கேட்க போறீங்க? போங்க, உங்களுக்கு கோர்ட் இருக்குது, அங்க போய் நீதி கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும் நீதி. இங்க வந்து ஜனத்துக்கு யூஸ் பண்ணி என்ன நீதி கேட்டு நீங்க எது பண்ணிக்க போறீங்க? தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. இந்த 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த 5 வருஷம் என் கையில கிடைச்சிருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நீங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க. நீங்களும் வந்து மனுஷங்க தான், நீங்க வசதியானவங்க, உங்களுக்கு தெரியாது எங்களோட கஷ்ட நஷ்டம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்களை வந்து வாழ விடுங்க. தேங்க்யூ.